ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்தாங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 கேட்டகரியில் ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றதை ஆல்ரெடி நம்ம மார்னிங் ஒரு வீடியோவை நம்ம போட்டுட்டோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூட்டி தான். அது மட்டும் இல்லை, இதில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த வேகன்சிஸை எப்படி போஸ்டிங் வைஸாக பிரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட பேசிக் டவுட்டான இப்போ 4 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 கேட்டகரியில் என் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணிட்டு மற்ற டிஸ்ட்ரிக்டில் நான் அப்ளை பண்ணலாமா? அது மட்டும் இல்லை, 2 கேட்டகரியில் நான் என்னோட டிஸ்ட்ரிக்டில் மற்ற 2 கேட்டகரியில் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணலாமா? இந்தமாரி உங்களோட பேசிக் டவுட்டை டெஃபினட்டாக இந்த வீடியோவில் நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஹெல்ப் ஆகும் நீங்கள் நினச்சினா மறக்காமல் இந்த வீடியோட லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வேலை தான். அது மட்டும் இல்லை, இது முழுக்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு. ஸோ டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2329. இதோட ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்குது. ஸோ அஃபிஷியல் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 28/4/2024. ஸோ அதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் 27ஆம் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதே சேனலில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத டெஃபினட்டாக நம்ம கைட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டாக்குமெண்ட் நீங்கள் அவசரமாக அப்ளை பண்ணி அதில் போய்ட்டு நீங்கள் எதுவும் ரிஜெக்ட் ஆகிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்ளை மோடு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் போஸ்ட் கவரில் போட்டு அங்கே நீங்கள் எதுவும் அலைய தேவையில்லை. ஸோ பியூராக ஆன்லைன் தான். அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ், அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேகன்சிஸ் என்ன, அதோட சேலரி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதான் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற நீங்கள் 4 கலர் கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நான் 4 கேட்டகரி சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 6. இது பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கோடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி. அடுத்து 7வது டிரைவர் ஒரு கேட்டகரி. அடுத்து 8, 9 அதாவது CAOA அதாவது காப்பியஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இது ஒரு கேட்டகரி. அடுத்து 10லேருந்து 17. ஸோ இது ஒரு கேட்டகரி. ஸோ இதுதான் மொத்தம் 4 கேட்டகரி. ஸோ இந்த 4 கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாமினர் பார்த்தீங்கன்னா 60, ரீடர் 11, சீனியர் பைலிஃப் 100, ஜூனியர் பைலிஃப் 242, ப்ராசஸ் ரைட்டர் 1, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 53. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆல் ஓவராக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து தான் இந்த நம்பர் ஆஃப் போஸ்டிங்கு. இதோட சேலரி டீட்டெயிலே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000லேருந்து 72,000 வரை இருக்குது. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 20,000லேருந்து 72,000 வரை இருக்குது. ஸோ CA அண்ட் OAக்கு பார்த்தீங்கன்னா 16,000லேருந்து 59,000 வரை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 4ல் இருக்குது. அதாவது கார்டனர், கிளீனர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர், மசால்ச்சி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 16,000லேருந்து 59,000 வரையும் சம்பளம் இருக்குது. ஸோ இதுதான் மொத்தம் 4 கேட்டகரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டவுட் இருக்கும். இப்போ உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 கேட்டகரியில் நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த மதுரை டிஸ்ட்ரிக்டில் நான் கேட்டகரி 1 அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் நான் மதுரையிலையும் அப்ளை பண்ணிவிட்டு நான் சென்னையிலையும் அப்ளை பண்ணலாமான்னா என்னால் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படின்றது ஒரே நாளில் தான் வைப்பாங்க. இப்போ உதாரணமாக ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஒரு நாள் வைப்பாங்க, டிரைவர் ஒரு நாள் வைப்பாங்க. ஸோ காப்பியேட் அதாவது CA அண்ட் OA ஒரே நாள் வைப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் விருதுநகர்லையும் அதே ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் நீங்கள் சென்னையிலையும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் ஒரே டேட்டில் வந்துச்சுன்னா உங்களால் 2 பக்கம் போய் எழுத முடியாமல் நீங்கள் மாட்டிப்பீங்க. அதனால் ஒரே போஸ்டிங்கை ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் போடுங்க. இப்போ நான் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் விருதுநகர்லையும் டிரைவர் நான் மதுரையிலையும் அப்ளை பண்ணலாம். டெஃபினட்டாக எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். உதாரணமாக ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் நான் மதுரையிலையும் டிரைவர் சென்னையிலையும் அப்புறம் CA இல்லை OA விருதுநகர்லையும் அப்ளை பண்ண முடியுமா? டெஃபினட்டாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 கேட்டகரிக்கும் டிஃப்ரெண்டான டேட்டில் தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ முடிஞ்சளவு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட பேசிக் டவுட் கட்டாயம் தீர்ந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபை ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அது மற்றவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கால் பண்ணி நீங்கள் மார்னிங்கே ஏகப்பட்ட மெம்பர் கால் பண்ணியிருந்தீங்க. சார் ஓகே தான், பட் நீங்கள் இங்கே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது மற்றவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மற்றவங்க கமெண்ட்ஸை ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க திரும்ப கேட்க தேவையில்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங்கும் அதோட சேலரி டீட்டெயிலும். ஸோ பார்க்காதவங்க ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா இதான்.
ஸோ எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிருக்கணும், அதாவது 10th நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அடுத்து டிரைவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th பாஸ் ஆகிருக்கணும் மற்றும் உங்ககிட்ட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் இருக்கணும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8 and 9 வந்து ஒரு கேட்டகரி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ காப்பியஸ்ட் அட்டெண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8 பாஸ் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லை அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ சைக்கிளும் ஓட்ட தெரியும், நான் 8ம் பாஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது இருக்கிற கேட்டகரி வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கிளீனிங், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், ஸ்வீப்பர், இந்தமாரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் தமிழை வந்து எழுத மற்றும் படிக்க மட்டும் தெரிஞ்சிச்சோ ஸோ கட்டாயம் இதை அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஜாப் தான், ஏன்னா கோர்ட்டில் வேலை, நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு. ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு நிரந்தரமான வேலையாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போனோம். ஸோ அரியலூரில் வந்து பார்த்தீங்கன்னா 39, சென்னையில் 181, கோயம்புத்தூரில் 104, கடலூரில் 61, தருமபுரியில் 40, திண்டுக்கல்லில் 55, ஈரோடில் 79, காஞ்சிபுரம் இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து 121 கொடுத்துட்டாங்க. கன்னியாகுமரி 65, கரூர் 24, கிருஷ்ணகிரி 59, மதுரை 73, மயிலாடுதுறை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை உங்களுக்கு 0ன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நியர்பை இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் பிடிச்சிருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் வந்து 4 போஸ்டிங் அப்ளை பண்ணி விடுங்க. அடுத்து நாகப்பட்டினம் 120, நாமக்கல் 41, பெரம்பலூர் 7. ஸோ பெரம்பலூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணி விடுங்க. புதுக்கோட்டை 74, ராமநாதபுரம் 39, சேலம் 120, சிவகங்கை 91, தஞ்சாவூர் 66, தேனி 32, நீலகிரிஸ் 33, தூத்துக்குடி 61, திருச்சி 81, திருநெல்வேலி இன்க்ளூடிங் தென்காசி. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தென்காசிக்கும் தனியாக போடலை, ஸோ திருநெல்வேலியோட சேர்த்து விட்டாங்க 84, திருப்பூர் 118, திருவள்ளூர் 106, திருவண்ணாமலை 97, திருவாரூர் 23, வெள்ளூர் 53, விழுப்புரம் 123, விருதுநகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஜாப் போஸ்டிங்ஸ் வந்து ஈச் டிஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் காம்படிட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதே போஸ்டிங்கை நீங்கள் வேற ஒரு டிஸ்ட்ரிக்கோ இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்கோ வந்துட்டு முடிஞ்சளவு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு ரொம்ப தூரமாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து சடனாக வந்துட்டு அவங்க எக்ஸாம் வந்து காலையில் ஒரு இதுக்கும் மதியம் இன்னொரு இதுக்கும் வச்சுட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம். அப்படி வைக்க மாட்டாங்க, அப்படி வச்சாங்கன்னா கொஞ்சம் சிக்கலாயிரும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு நியர்பை டிஸ்ட்ரிக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக நம்ம வந்து செக் பண்ணலாம். என்ன அப்படின்னா இப்போ அரியலூரில் 39 சொன்னோம். ஸோ அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த 39 எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 + 6ன்னு பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது எக்ஸாமினர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 6. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச்மேன், அப்புறம் நைட் வாட்ச்மேன், கிளீனர், இந்த இதுக்கெலாம் வந்து மொத்தம் வந்து 33. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, ஸோ 183. இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா டிரைவருக்கு 10, சிஏ அண்ட் ஓஏக்கு வந்து 115. அடுத்து வந்து கிளீனிங் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேனுக்கு வந்து 52. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ஜூனியர் பைலஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 14. அடுத்து கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஏ அண்ட் ஓஏ வந்து 9, ரீடர், அடுத்து ஜூனியர் பைலஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 7. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறவங்க, கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேனுக்கு வந்து 88. அடுத்து கடலூர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 61. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஜூனியர் பைலஃப்க்கு மட்டுமே 7. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங் ஒர்க்கர், அடுத்து நைட் வாட்ச்மேன் இவங்களுக்குலாம் வந்து 54. அடுத்து தருமபுரிக்கு 40 வேகன்சிஸ் இருக்குது பாருங்கள். டிரைவர் 2, சிஏ அண்ட் ஓஏக்கு 9, சீனியர் பைலஃப், ஜூனியர் பைலஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 12. அடுத்து வந்து கிளீனஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேனுக்கு வந்து 17. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 55 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவருக்கு வந்து 1, அடுத்து எக்ஸாமினர், சீனியர் பைலஃப்க்கு வந்துட்டு 3, அடுத்து ஓஏ 33, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேனுக்கு 18.
ஸோ ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 79. இந்த 79 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா எக்ஸாமினருக்கு வந்து 14, கிளீனிங் ஒர்க்கர்ஸ் கார்டனருக்கு வந்து 40, டிரைவருக்கு வந்து 1, அடுத்து சிஏ அண்ட் ஓஏக்கு வந்து 24. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இன்க்ளூடிங் செங்கல்பட்டு 121 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸாமினர், ரீடர், ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து 35, ஓஏக்கு வந்து 51, கிளீனிங் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேனுக்கு 33, டிரைவருக்கு வந்து 2. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு வந்து மொத்தம் 65 வேகன்சிஸ். இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 8 + 7 + 50. ஸோ எக்ஸாமினருக்கு வந்து 8, ஓஏக்கு வந்து 7, கிளீனிங் ஒர்க்கர், கார்டனர், நைட் வாட்ச்மேனுக்கு 50. கரூருக்கு வந்து மொத்தம் 24 வேகன்சிஸ். அது ஓஏ 1, கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 23. அடுத்து கிருஷ்ணகிரிக்கு வந்து 59. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பைலிஃப்க்கு வந்து 11, கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 47, டிரைவருக்கு வந்து 1. அடுத்து மதுரை மொத்தம் 73 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 73 எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினருக்கு வந்து 9, கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு 23, டிரைவருக்கு 1, சிஏ அண்ட் ஓஏக்கு வந்து 40. ஸோ அடுத்து மயிலாடுதுறை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் 0. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த 4 வேகன்சிஸும் விருப்பப்பட்ட மாதிரி உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் பிடிச்சிருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நாகப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 120. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் பைலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 22, கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 43, டிரைவருக்கு வந்து 2, அடுத்து சிஏ அண்ட் ஓஏக்கு வந்து 53. நாமக்கலுக்கு வந்து மொத்தம் 41. இந்த 41 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஜூனியர் பைலிஃப்க்கு வந்து 9, ஓஏக்கு வந்து 3, கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மொத்தம் 29. அடுத்து பெரம்பலூர் வந்து மொத்தம் 7 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா சீனியர் பைலட், ஜூனியர் பைலட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக வந்து நியர்பையாக இருக்கிற மற்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மொத்தம் 74 வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 6. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸாமினருக்கு 27, கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மொத்தம் 41. ராமநாதபுரத்துக்கு வந்து மொத்தம் 39 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் அண்டு ஜூனியர் பைலஃப்க்கு வந்து 6, கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 18, சிஏ அண்ட் ஓஏக்கு வந்து 15. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் 120. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஏக்கு வந்து 11, அடுத்து எக்ஸாமினர், ரீடர், ரைட்டருக்கு வந்து 27, அடுத்து கிளீனிங் ஒர்க்கருக்கு வந்து 82 கொடுத்துருக்காங்க. சிவகங்கை மொத்தம் 91. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் அண்டு ஜூனியர் பைலஃப்க்கு வந்து 13, ஓஏ 26, கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 52. அடுத்து தஞ்சாவூர் வந்துட்டு மொத்தம் 66 கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிரைவருக்கு 1, ஓஏக்கு 1, கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 64. அடுத்து தேனிக்கு வந்து மொத்தம் 32. இதில் வந்து சிஏ அண்ட் ஓஏக்கு வந்து 21, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 1, கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 10 கொடுத்துருக்காங்க. நீலகிரிக்கு வந்து மொத்தம் 33 வேகன்சிஸ். அதை வந்து 22 + 11, ரீடர், ரைட்டர், ஜூனியர் பைலஃப்க்கு வந்து, சீனியர் பைலஃப்க்கு வந்து மொத்தம் 22, கிளீனிங் ஒர்க்கருக்கு வந்து 11 கொடுத்துருக்காங்க. அடுத்து தூத்துக்குடிக்கு மொத்தம் 61 வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஏக்கு 23, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், அடுத்து பைலஃப், ப்ராசஸ் சர்வருக்கு வந்து 14, கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு 24 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மொத்தம் 81, டிரைவருக்கு 1, சீனியர் அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு 16, கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 64. அடுத்து திருநெல்வேலி, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினர், சீனியர் மற்றும் ஜூனியர் பைலஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 28, ஓஏக்கு 40, கிளீனிங் ஒர்க்கர்ஸ், வாட்ச்மேனுக்கு வந்துட்டு 16 கொடுத்துருக்காங்க. திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 118. ஸோ இதில் வந்து டிரைவர் 1, ஓஏ 53, கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 64 கொடுத்துருக்காங்க. அடுத்து திருவள்ளூர், இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 106. இது வந்து கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 76, டிரைவருக்கு 1, அடுத்து ரீடர், ரைட்டர், எக்ஸாமினருக்கு வந்து 19, ஓஏக்கு 10. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை. ஸோ இதில் வந்து மொத்தம் 97 வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஏ அண்ட் ஓஏக்கு 23, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 35, அடுத்து கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 39. அடுத்து திருவாரூர் மொத்தம் 23 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேனுக்கு வந்து 2, எக்ஸாமினர், ரீடர், ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 14, ஓஏக்கு வந்து 7. அடுத்து வெள்ளூர். ஸோ இது வந்து இன்க்ளூடிங் ராணிப்பேட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் மற்றும் ஜூனியர் பைலஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 33, கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 20. ஸோ இந்தமாதிரி வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து போட்டிருக்கிறாங்க. நீங்கள் லைட்டாக அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர். ஸோ விருதுநகர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 57, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 41, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க்கர்ஸ் வந்து 16.
ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியரான ஒரு ஐடியாவே கிடைச்சிருக்கும். ஸோ வந்து மொத்தம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க, ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குள்ளேயும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கு எப்படி வந்து வேகன்சிஸை பிரிச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு இதோட ஏஜ் குவாலிஃபிகேஷன்ன்றது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சேலரி டீட்டெயில்னு சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதை டெஃபினட்டாக கைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இதுக்கு உண்டான சிலபஸை நம்ம வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலிமா டெஃபினட்டாக கொடுப்போம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜாப்பு. இந்த ஜாப்பை நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. 100% அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட குவாலிஃபிகேஷன் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டில் தான் கொஷின்ஸும் கேட்பாங்க. அதனால இது நீங்கள் அசால்ட்டாக அந்த ஜாப்பை நீங்கள் அடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இதுக்கு நம்ம டெஸ்ட் பேஜும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அந்த டைமு. ஸோ நம்ம சேனலை டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்சை பற்றின டீட்டெயில்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு, அது மட்டும் இல்லை எனக்கு இன்னும் இந்த ஜாப் போஸ்டிங்கை பற்றின சில டவுட்ஸ் இருக்குது, இந்தமாரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒர்த்தான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டெஃபினட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ.